ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். Matthew chapter 15 verses 1 and 2. அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள், எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறார்கள். குற்றம் பிடிக்கும்படியாக, ஏதோ அவர்களுக்கு தெரியாதவைகளை கேட்டு தெரிந்து கொள்ளுகிறதை போல அல்ல, குற்றம் பிடிக்கும்படியாக சீஷர்கள் கை கழுவாமல் புசித்ததை அவர்கள் கண்டதினாலே அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். இந்த முன்னோர்களின் பாரம்பரியம் என்று சொல்லும் பொழுது, இது மோசையினால் கொடுக்கப்பட்ட ஒரு கற்பனை அல்ல. இது முன்னோர்கள், இவர்களுக்கு முன்னோர்களாய் இருந்தவர்கள் வாய்மொழியாய் சொன்னவைகள் பின்னதாக அவர்கள் அவைகளை கற்பனைகளாக மாற்றிவிட்டார்கள். பாரம்பரியங்களை கற்பனைகளாக மாற்றி அந்த பாரம்பரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார். மோசையின் கற்பனையை பார்க்கிலும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை இவர்கள் மேன்மைப்படுத்தினார்கள், அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இப்படி அவர்கள் சொன்ன மாத்திரத்திலே இயேசுவானவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது, அவர்களுக்கு அவர் பிரத்யுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? அப்போ தேவனுடைய கற்பனை ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் முன்னோர்களின் பாரம்பரியம். இந்த பாரம்பரியத்தினாலே இவர்கள் அந்த பாரம்பரியத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த பாரம்பரியத்தை செய்வதற்கு அவர்கள் முழு இருதயத்தோடு தங்களை ஒப்பு கொடுத்து தேவனுடைய கற்பனைகளை மீறி நடக்கிற ஒரு அனுபவத்தை நான் பார்க்கிறோம். தேவனுடைய கற்பனைகளை மீறி நடக்கிறாங்களே ஒழிய அவர்கள் பாரம்பரியங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நம்ம இந்த சூழலை இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை என்ன நமக்கு போதிக்கிறது என்பதை விட்டுவிட்டு மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட சில பாரம்பரியங்களை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், சோகால் கிறிஸ்டியன்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் பாரம்பரியங்கள், இதெல்லாம் வேதத்தில் இல்லாதது. இந்த நாட்களில் பார்க்கும்போது பலவிதமான ஆசரிப்புகள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பல காரியங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வேதத்தில் இல்லாத சில காரியங்களெல்லாம் இன்றைக்கு நான் இப்படி உபவாசம் இருக்க போகிறேன், 40 நாள் உபவாசம் இருக்க போகிறேன். 40 நாள் உபவாசம் இருப்பது தப்பு இல்லை. குறிப்பிட்ட சில காலங்களில் உபவாசத்துக்கு விரோதமானவன் அல்ல, உபவாசத்துக்கு ஆண்டவர் ஒன்றும் சொல்லுவதில்லை. ஆனால் குறிப்பிட்ட காலங்களிலே, அந்த நாட்களிலே உபவாசம் இருந்து நான் ஒற்பொழுது இருந்து நான் சில காரியங்களை நிறைவேற்றுகிறேன் என்று மனுஷனுடைய பாரம்பரியங்களை கற்பனைகளாக போதித்து இன்றைக்கு வீணான ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை தான் இயேசுவானவர் இங்கே சொல்றாரு, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரு. அங்கே கற்பனையில், மோசையின் கற்பனையில் என்ன போடப்பட்டிருக்குது? யாத்திராமம் 20ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அப்போது பூமியிலே வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது தகப்பனின் தாயையும் கனம் பண்ணணும். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறாங்க பாருங்க, இவங்களுடைய பாரம்பரியத்தினால உன் தகப்பனையும், மத்தேயு 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம், 4ஆம் வசனம், உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தாயையாவது கனம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து
உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய கற்பனையவே பாரம்பரியத்தினாலே, இந்த குர்பான் என்கிற காணிக்கையை கொடுத்துட்டா போதும், அப்பா அம்மாவை கனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கு ஒரு காணிக்கை கொடுத்து செலுத்திட்டா அவங்களோட கடமை தீர்ந்தது என்ற பாரம்பரிய கற்பனைகள், இதெல்லாம் பாரம்பரியமாய் காரியங்களை கற்பனைகளாக போதித்து அந்த பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையவே அவமாக்கி கொண்டு இருக்கிற காரியத்தை பார்க்கிறோம். செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்குது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாரம்பரியமாக கிறிஸ்துவ உலகத்திற்குள், அதாவது கிறிஸ்துவ உலகத்தில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இந்த கிறிஸ்டண்டம், இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் பாரம்பரியங்களாக ஆசரிக்கப்படுகிறது, கடைபிடிக்கப்படுகிறது. அவைகளெல்லாம் செய்துவிட்டால் அவர்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி. நாம் இதெல்லாம் செஞ்சிட்டோம், இந்த காரியங்களெல்லாம் ஆசரிப்பு காரியங்களெல்லாம் ஆசரித்துட்டோம், இதனால் நமக்கு ஒரு ஆவிக்குரிய நன்மை உண்டாக போகுது என்கிற ஒரு மன திருப்தி. ஆனால் செய்ய வேண்டியது என்ன? ஒரு தாய் தகப்பனை கனம் பண்ணுறதுக்கு அங்கே வக்கு இல்லை. தாய் தகப்பனை பொறுப்பெடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வதற்கு அங்கு ஆட்கள் இல்லை. ஆனால் அவர்கள் சில பாரம்பரிய காரியங்களை, நாங்கள் அதை செஞ்சிட்டோம், இதை செஞ்சிட்டோம், ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டோம், அது பண்ணிட்டோம், இது பண்ணிட்டோம்னு சொல்லி அவர்கள் தங்களுக்குள்ள ஒரு பெரிய மன திருப்தியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, 7ஆம் வசனத்தில், 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றார், ரொம்ப தெளிவாக சொல்றார், அவர்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார், அவ்வளோதான், இதுதான் செய்கிறாங்க. ஆனால் அவருடைய இருதயமும் எங்கே இருக்குது? எனக்கு தூரமாக விலகி இருக்கிறது என்று ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதியது, இதெல்லாம் மனுஷனுடைய கற்பனைகள். இப்படிப்பட்ட ஒரு கற்பனையை மோசே கொடுக்கவே இல்லை. ஆனால் முன்னோர்களின் பாரம்பரியங்களை, அந்த காரியங்களை எல்லாம் கற்பனைகளாக போதித்து, உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அவர் போதிக்க ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இன்றைக்கு பாரம்பரியமா தேவனுடைய வார்த்தையா என்ற ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு காலம் இது. இந்த காலத்தில் இன்றைக்கு பாரம்பரியங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய கற்பனைகளுக்கு இன்றைக்கு முக்கியத்துவம் இல்லை. அதனால் தான் அங்கே சொல்கிறார், உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். யூஆர் நல்லிஃபைங் த வேர்ட் ஆஃப் காட் பை ட்ரெடிஷன்ஸ்ன்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், அந்த ட்ரெடிஷன்ஸ் தேவனுடைய வார்த்தையவே, தேவனுடைய கற்பனையவே அவமாக்கக்கூடியதாக, அது அவ்வளோ மோசமானதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு, தயவு செய்து நாம் பாரம்பரியங்களுக்கு விலகி கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் நாம் இருப்போமேனால் நிச்சயமாகவே நம்முடைய ஆராதனை வீணான ஆராதனையாக இராதபடி அது புத்தியுள்ள ஆராதனையாக, பிரயோஜனமுள்ள ஆராதனையாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. தர்மியான இந்த நல்ல நாளில் கூட பாரம்பரியங்களுக்கு நாம் விற்று போடாதபடி நாம் ஜாக்கிரதையாக இருந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நாம் செய்வோம். எனால் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் செவிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, மனுஷருடைய முன்னோர்களின் பாரம்பரியம், மனுஷருடைய பாரம்பரியங்களை ஆண்டவரே கர்த்தாவே கற்பனைகளாய் போதித்து ஆண்டவரே அதை கை கொள்ள வேண்டும் என்று போதிக்கிற ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேத பாரகரையும் பரிசேயரையும் நாங்கள் வேதத்திலே வாசித்தோம். ஆனால் இன்றைக்கும் கூட இப்படிப்பட்ட மனுஷர்களால் ஏற்படுத்தப்பட்ட அநேக பாரம்பரியங்களுக்கு அடுத்த காரியங்கள், அவைகள் இன்றைக்கு கட்டளைகளாக உபதேசங்களாக போதிக்கப்பட்டு இன்றைக்கு சபைகளுக்குள் அவைகளெல்லாம் நிலைநாட்டப்பட்டு அவைகளெல்லாம் இன்றைக்கு செய்யப்பட்டு ஆசரிக்கப்பட்டு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவைகளெல்லாம் வீணான பாரம்பரியங்கள், அவைகள் வீணான ஆராதனைகள். அந்த ஆராதனைகளிலே தேவன் பிரியப்படுகிறவர் அல்ல என்பதை நிச்சயமாக
ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே அதை கூற முடியும் என்பதை நாங்கள் உணர்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் கர்த்தாவே, நாங்கள் இப்படிப்பட்ட அனுபவத்தில் உடையவர்களாக நாங்கள் வாழ, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்ய, உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய கர்த்தர் கிருபை செய்தருளும். ஆசீர்வதித்து வழிநடத்தி காரும் தேவ கிருபைக்கு தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.